ம்? ம். ம். ஏய் சித்ரா, அங்க பாரு ஜெயம்மா டென்ஷனா இருக்காங்க. ஏதாவது சொன்னீங்களா? ஒண்ணுலையே. இல்லல, ஏதோ சொன்ன மாதிரி. ஆ आ, हॉर्न। मेरा बेटा आ गया, मेरा बेटा आ गया। நீங்க என்ன வேணா பேசுங்க, ஆனா ஹிந்தில மட்டும் பேசிடாதீங்க. तुम्हारा जेलस। ஏஜே ஏஜே, என்னம்மா? நான் ஒரு கனவு கண்டேன். என்ன 3 லாங்குவேஜ்லயும் கரெக்டா பேசுற மாதிரி கனவு கண்டியா? அது நல்ல கனவு தானே? அது அது இல்ல ஏஜே, இது வேற கெட்ட கனவு. கெட்ட கனவா? என்னாச்சு? நிறுத்துமா, மரியாதை இதுல கையெழுத்து போட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிரு. நான் சொல்றது கேளு. வேண்டாம், கையெழுத்து போடாத. இது நல்ல கனவாச்சு, இதுக்கே வருத்தப்படுற? ஏய், வாய் மூடு. என்ன உனக்கெல்லாம் விளையாட்டா போச்சா? இப்படி ஒரு அபசகுணம் நடந்துருச்சேன்னு நானே கவலையா இருக்கேன். இத நினைச்சு நைட்டெல்லாம் வயித்துல எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? சரி, இப்போ அதுக்கு என்ன? அதான் அந்த பயம் எனக்கு இருந்ததா ஜோசியரை வரவழைச்சு கேட்டேன். அதுக்கு அவரு கல்யாணமாகி இத்தனை நாள் ஆகியும் தாலி பிரிச்சு கட்டுற ஃபங்க்ஷன் பண்ணலையே, அதனாலதான் இப்படி எல்லாம் அபசகுணமா வந்து கனவுல காட்டுதுன்னு சொன்னாரு. உடனே அதை பண்ணிடுங்கன்னு சொன்னாரு. தாலி பிரிச்சு கட்டுற சடங்கு தானே, தாராளமா பண்ணலாம். அப்பாடா, சரி. ஆனா அந்த ஃபங்க்ஷன்ல தாலியை பிரிச்சுற, திருப்பி கட்டாத. நானு அவ கழுத்துல தாலி கட்டுட்டேன்னு நான் அவ்வளவு வருத்தத்துல இருக்கேன். இதுல ஒரு சடங்கு வேற. போமா. ஏஜே, என்ன ஏஜே நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என் உசுறு கொடிய புடுங்குற மாதிரி இப்படி ஒரு கனவு கண்டுட்டேனே நானே அழுதுகிட்டு இருக்கேன். நீ இப்படி சொன்னா எப்படி? இந்த சடங்கை மட்டும் செய்யலன்னா ஐயோ, நான் தினம் தினம் பயத்துல செத்து பொழைக்க வேண்டி வரும் தெரியுமா? பாப்பா, நடிப்புல நீ நடிக்க அம்பிகாவே மிஞ்சிருவ போல இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணணும் சொல்லு. அது இந்த சடங்கு செய்ய நீ ஒத்துக்கணும். அக்கா, என்னக்கா இது? ஏஜே யோசிக்கிறத பார்த்தா ஒத்துக்குவார் போல இருக்கு. அது எப்படி? இப்ப பாரு. ஜெயம்மா, ஆ? முழுசா சொல்லுங்க, அத தனித்தனியா சொல்லுவீங்களா? ஆ? என்ன? ஜோசியர் பிரபலியத்தையோட தாலியை தானே ஹாசினி கழுத்துல கட்ட சொன்னாரு. அத சொல்லுங்க. அம்மா, என்னம்மா இது? ஆமாப்பா, அது பழைய தாலி சும்மா தானே கிடக்குது. அத ஹாசினி கழுத்துல போட்டுடலாம். ஹாசினியோட கழுத்துல ஏறின தாலிக்கே நான் அவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கேன், இதுல போய் பிரபலியோட தாலியா? அம்மா, இது மட்டும் நடக்கவே நடக்காது. பிரபலி விட்டுட்டு போன ஒவ்வொரு பொருளும் எனக்கு ஒரு ஞாபகம். அதை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இல்ல ஏஜே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லம்மா, இந்த விஷயத்துல எந்த காம்ப்ரமைஸும் இல்ல. இப்போ சொல்லிட்டேன். உனக்கு தூக்கம் வரலன்னா ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டுக்கோ, தூக்கம் வந்துடும். உனக்கு தானா கனவு வந்தாலும் சரி, நீயா ஒரு கனவு கண்டாலும் சரி, பிரபலியோட தாலி வேற யார் கழுத்திலயும் ஏறாது. இல்ல ஏஜே, நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளு. ஏஜே, இல்லம்மா, ஏஜே, ஏ
ஐயோ, என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? ஆரம்பமே சொதப்பலா இருக்கே. அப்ப நான் கண்ட கனவு என்ன ஆகிறது? என்ன நம்ம ஹீரோ இப்படி சொல்லிட்டு போறான்? வேற நம்ம கிட்டதான் ஹீரோயின் இருக்கே. ஹாசினி பேட்டி. அவ ஹீரோயின்னா நாங்க வில்லியாவே இருக்கோம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ஜெயமா. ஏ ஏ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை இல்ல இல்ல, அப்படியே சடங்கு வேண்டான்னு சொல்ற? நீங்க கனவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தானே பாத்திருக்கீங்க. செகண்ட் ஹாஃபும் பாருங்க, அது சுபமா முடியற மாதிரி வரும். செகண்ட் ஹாஃபா? அப்படி எதுவும் வரலையே. எப்படி வரும்? கெட்ட கனவை கண்டுட்டு உங்களை யாரு விடிய விடிய தூங்காம இருக்க சொன்னது? இன்னைக்கு நைட் நிம்மதியா தூங்குங்க. கனவுல ஏஜேவும் நானும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி செகண்ட் ஹாஃப் வரும். என்ன விளையாடுறியா? அவனும் ஒத்துக்க மாட்டேங்கிறான், நீயும் ஒத்துக்க மாட்டேங்கிற. அப்போ நான் கண்ட கனவு அதுக்கு அதுக்கு என்னதான் பதில்? ஐயோ, விடிய காலையில கண்ட கனவு பலிச்சிரும் ஹாசினி, பயமா இருக்குமா? என்ன மட்டும் ஒத்துக்க வச்சு என்ன பண்ண போறீங்க ஜெயம்மா? அதான் ஏஜேவே ஒத்துக்க மாட்டேங்கிறாருல்ல, அப்புறம் எப்படி சடங்கு நடத்துவீங்க? அதெல்லாம் நான் நடத்துவேன், நான் பாத்துக்கிறேன் எல்லாம். எப்படி? அவர் இல்லாமையா இல்ல பிரபலி தாலிய கொடுக்காமையா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அதை விடு. இந்த விஷயத்துல உன்னோட பதில் என்ன? அத சொல்லு எனக்கு. புருஷன் நல்லா இருக்க தானே இந்த தாலிய பிரிச்சு கட்டுற சடங்கே நடக்குது. ஆமா, அவரே எதுக்கு ஒத்துக்கல? அவர் இல்லாம தாலிக்கு எத்தனை பூஜை பண்ணாலும் என்ன பிரயோஜனம்? இல்ல ஹாசினி, நான் சொல்றது என்னன்னு உனக்கு விட்டுருங்க ஜெயம்மா. ஹாசினி, எனக்கு பயமா இருக்குமா? ஜெயம்மா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஹாசினி, நான் சொல்றது என்ன? ஜெயம்மா வேண்டாம் ஜெயம்மா, என்ன வற்புறுத்தாதீங்க. உன்னோட பதில் நோதான் இல்ல? சாரி ஜெயம்மா, நானே இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க இருந்து போக போறேன். எவிடன்ஸ் எடுத்து கொடுத்து ஹிட்லர் ஜெயிலுக்கு போயிட்டா நீங்களே என் தாலியை வாங்கிட்டு துரத்தி விட்டுருவீங்க. காட்டி கொடுக்க போற தாலிக்கு எதுக்கு சடங்கு? என்ன மன்னிச்சிருங்க ஜெயம்மா. கடவுளே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? தாலிக்கு ஆபத்துன்னு செய்தியும் சொல்ற, அதுக்கு எதிரா என் மகனையும் நிக்க வைக்கிற. எதுக்கு இந்த விளையாட்டு? ஏஜே வாழ்க்கையில ஏற்கனவே ஒரு தடவை விதி விளையாடிடுச்சு. நீ பாட்டு விளையாடிட்டு இருக்க. இன்னொரு விளையாட்டு ஏஜே தாங்குவானா இல்லையான்னு தெரியாது, ஆனா சத்தியமா என்னால தாங்க முடியாது. கொடுக்கற எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், பாவம். நான் அவனுக்கு நிம்மதி இல்லைன்னா எனக்கு ஏது சந்தோஷம் சொல்லு? உன்னை கையெடுத்து கும்பிடுற எனக்கு சாபம் கொடுக்கறியா? உனக்கு மாலுமேனா எனக்கு வாழ்நாள் சந்தோஷமே ஏஜே தான். அந்த ஏஜேவுக்கு சந்தோஷம் கொடுக்காத ஒன்ன நான் எதுக்கு நான் கும்பிடணும்? மாட்டேன். சந்தோஷத்தை கொடுக்கலனா கூட பரவாயில்ல, அவனுக்கு ஏன் வேதனையை கொடுக்கற? அப்படிப்பட்ட உன்னோட எனக்கு என்ன சகவாசம் வேண்டி கிடக்கு?
இன்னியோட உன்னை நான் பார்க்க போறது கிடையாது. பூஜை செய்ய போறதும் இல்லை, கையெடுத்து கும்பிட போறதும் இல்லை. என்ன சிரிக்கிறியா? இவ எங்க ஓடி போயிட போறா? இப்ப கோவத்துல இப்படி எல்லாம் சொல்லிட்டு தான் போவா. கோவம் தணிஞ்சதும் மறுபடியும் வந்து பூஜை பால் பழம்னு எல்லாம் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். நீ இங்க இருக்கிற வரைக்கும் இந்த பக்கம் நான் வந்தா தானா என் கால் இங்க வரும். எனக்கு பிடிச்ச கடவுளாச்சே, என் கை தானா உன்னை கும்பிடும். அதனால என்னோட ஏஜேவும் ஹாசினியும் மறு கல்யாணத்துக்காக தான் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிற வரைக்கும் நீ இங்க இருக்க போறது இல்ல. பாத்தியா, திருவிளையாடல் தருமி மாதிரி தனியா புலம்புற அளவுக்கு கொண்டு விட்டுட்ட. முதல்ல நீ இங்க இருக்க கூடாது. என்ன நீ என்ன சொன்னாலும் சரி, சைலண்ட். நீ இங்க இருக்க கூடாது. என்ன கணம், நான் கொடுத்த பிரசாதத்தெல்லாம் சாப்பிட்டு நல்ல கனமா இருக்க. இனிமே நீ இங்கதான் இருக்கணும். உன்னை யாரும் பார்க்க வரமாட்டாங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன். அப்படி நான் இந்த பக்கம் வரணும்னா தாலி பிரிச்சு கட்டுற ஃபங்க்ஷனை நடத்தி வை. ஏஜையும் ஹாசினியும் பிரியாம பாத்துக்க. அது வரைக்கும் இதுதான் உன் ரூம். குட் பை. எனக்கு என்ன பிரசாதம் வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. பால் கொழுக்கட்டையா, சக்கரை பொங்கலா, பாயசமா? ஐயோ அக்கா, அக்கா! ஏய் என்னடி, என்னாச்சு? பிரசாதத்தை காணோம். நீங்க இறந்து என்ன விட்டு சாப்பிட்டீங்களா? அடியே, பிள்ளையாரையே காணோம். நீ பிரசாதத்தை காணோம்னு தேடிட்டு இருக்க? ஆமால, வாங்க ஜெயமா கிட்ட போய் கேப்போம். வா போ. ஜெயமா, ஜெயமா நில்லுங்க. ஜெயமா, எங்க சாமி சிலையை காணோம்? ஜெயில வச்சுட்டேன். ஜெயில வச்சிட்டாங்களா? என்ன ஜெயமா சொல்றீங்க? ஜெயிலியா? புரியலையே. அது வெறும் சிலையோன்னு சந்தேகம் வந்துச்சு, அதான் ஜெயில வச்சுட்டேன். சிலைக்கு உசுர் இருந்தா நான் கேட்டதை கொடுத்துட்டு தானா வெளியே வந்துரும். ஜெயமா, ஜெயமா, ஜெயமா! என்னாச்சு ஜெயமாக்கு? தாலி பிரிச்சு கட்டுற ஃபங்க்ஷனை நடத்த முடியாதுங்கிற கோவம்னு நினைக்கிறேன். ஏஜி ஒத்துக்காததுக்கு சாமி என்ன பண்ணோம்? ஜெயமா கண்ட கனவு மாதிரி ஏஜேவும் ஹாசினியும் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற கோபத்துல கடவுள் கூட மோத ரெடி ஆயிட்டாங்க. ஜெயம்மாவோட இந்த பிடிவாதம் நம்ம ஆசைக்கு ஆபத்து. அவங்க ஆசை நிறைவேறக்கூடாது. இந்த தடவை ஹாசினிய ஏஜே கிட்ட இருந்து பிரிச்சு ஓட விடணும். கடவுளா, ஜெயம்மாவா, இல்ல நாமளான்னு பாத்துருவோம். பாத்துருவோம். இங்க அந்த ஆடிட்டிங் ஃபைல காணுமே, இங்கதானே இருந்தது. அந்த கேக்காரி இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து வெச்ச பொருள் வெச்ச இடத்துலயே இருக்காது. முள்ள முள்ளாலதான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க, அதே மாதிரிதான் தொலைஞ்சு. வாமா வா, உனக்காக தான் வெயிட்டிங். எஸ், எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏய் முண்டம், உனக்காக நான் மாலை போடுறதுக்கு வெயிட் பண்ணல. நீ தொலைச்சதை திருப்பி எனக்கு கொடுக்கணும், அதுக்காக தான் வெயிட் பண்றேன். நான் என்ன தொலைச்சேன்? அந்த ப்ளூ ஃபைல் எங்க? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. என்ன கேட்டா? அந்த ப்ளூ ஃபைல இந்த ரூம்ல தான் வச்சேன். நீ தானே டெக்கரேஷன் பண்றேன்னு இந்த ரூமே மொத்தமா கழிச்சு போட்டேன். அப்போ உன்கிட்ட தானே கேட்கணும். கரெக்டா தேடி அதை கண்டுபிடிச்சு கொடு. என்ன மேல பாத்துட்டு இருக்க? அது பரன் மேல வச்சிருப்ப. நீங்க தானே வச்சிருப்ப, ஒழுங்கா தேடி கொடு. அப்புறம் இந்த ஃபைலை தொலைச்சிட்டு என்ன தேட சொல்றாரு? ஒரு நாள் நல்லா வச்சுக்கிறேன்.
திருட்டு ஹிட்லர். குளிர்காலத்துல 2 போர்வையை போத்திக்கிற மாதிரி உங்க கண்ணுக்கு டபுள் கண்ணாடி போடுங்க. ஏன் யோ ஹிட்லர், உங்க ஓட்ட கண்ணாடிக்கு இது கூட தெரியலையா? அங்க இருந்துதா? சரி கொடு. அதான் சொன்னனே பாஸ், 2 கண்ணாடி போடுங்கன்னு. ஓவரா பேசாத சரியா? ஒரு தேங்க்ஸ் கூட கிடையாதா பாஸ்? தொலைச்சிட்டு தேங்க்ஸ் வேற கேக்குறியா? வேணா உன் உத தர வாங்கிட்டு போ. உதயா வேணா வேணா, கிளம்பு கிளம்பு. எக்ஸ்கியூஸ் மீ ஏஜே, ஆபீஸ் தானே போறீங்க? ஆமா. நானும் வரட்டுமா? வழியில இறங்கிக்கிறேன். எங்க போறீங்க? ஷாப்பிங் போறேன். ஷாப்பிங்க்கு தனியா போறீங்களா? எல்லாரும் ஒர்க்ல இருக்காங்க, அதான் நான் மட்டும் போயிட்டு வந்துடலான்னு. சரி வாங்க. தேங்க்யூ. ஐயோ, என்னாச்சு? மாஸ்க்லாம் கழண்டிருக்கு. டாக்டர், டாக்டர், டாக்டர். ஓ மை காட், நர்ஸ் என்னாச்சு? தெரியல டாக்டர். நான் ட்ரிப்ஸ் மாத்தலான்னு பாட்டில் எடுத்துட்டு வரதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு டாக்டர். இன்ஜெக்ஷன் எடுங்க, சீக்கிரம் கொடுங்க. இங்க பாருங்க. கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? இங்க பாருங்கம்மா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? இங்க பாருங்க, பேசுறது உங்களுக்கு கேக்குதா? என்னாச்சு?
மேடம் மேடம் இங்க பாருங்க. மேடம் இங்க பாருங்க. மேடம் 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 என்ன பண்றது? எந்த மூமெண்ட்டும் இல்ல. மேடம் மேடம் ஓ மை காட். ஐயோ she's dead. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களை கேர்ஃபுல்லா பாத்துக்க சொன்னா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. இல்ல டாக்டர், நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு எப்படி ஆச்சுன்னு தெரியல டாக்டர். நான் வரும்போது மாஸ்க் வேற கழண்டு இருந்துச்சு டாக்டர். அது எப்படி மாஸ்க் தானா கழண்டிருக்கும்?